எப்பயுமே நம்ம உஷாராக தான் இருக்கணும். சாவு எப்போனாலும் வரலாம். அந்த மாதிரி தான் அந்த ஈசல் கூட்டமும் தூங்கிக்கிட்டு இருந்தேன். டென்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஈசல் கூட்டம். என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு ஈசல் ஊரே இருக்குங்க. அவ்வளவு ஈசல் வர ஆரம்பிச்சிருச்சு ஒடிசாவில். எல்லாமே இந்த லைட்னால தான் வருது. பாய் இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு வந்துட்டேன்னா அப்படியுமே யாருமே அமத்தலை. அப்புறம் அவங்க காதுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் போகும்போது தான் லைட் ஆஃப் பண்ணாங்க. பாருங்களேன், லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா. இந்த ஈசல் கூட்டம் வேற வந்து நம்ம தொந்தரவு பண்ணி நைட்டு தூங்க விடல ஒழுங்கா. சரி, காலையில் தோசை சாப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு பார்த்தா தோசை என்னமோ தண்ணி மோர் மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், மாவள்ளி வீசுறாங்க, என்னமோ மோர் மாதிரி இருக்கு. இதை பண்றவர் வந்து இவர் தான். அந்த ஊரில் நம்மள மாதிரி ஸ்டவ் அடுப்புலாம் கிடையாது, விறகடுப்பு தான். என்னதான் விறகடுப்பில் சமைச்சாலும் மாவு ஊற்றில சமைக்கணும். இந்த மாதிரி தெளித்த சமைக்கிறது இன்னொரு கடைக்கு போய் பார்த்தா அங்கேயும் இப்படி தான் பண்ணாங்க. சரி, இதுதான் வழக்கம் போல். இது மோர் தோசைன்னு நினச்சி நாங்களே சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் பரவாயில்ல, டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நாங்களே பயந்து ட்ராவல் பண்ண மாடு வேறு அங்கிட்டு குறுக்க ஓட ஜோடியாக பறவைகள்லாம் ஜோடியாக இருந்துச்சு. சரி, லவ் பண்ணுறாங்க போல், லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பலாப்பழத்தை பார்த்தோம். பலாப்பழத்தை பார்த்துட்டு சும்மா விட முடியுமா? அதுவும் ஒரு கீது 20 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு பாக்கெட்டில் 10 பலாப்பழம் இருந்துச்சு. அருணுக்கு வேற ரொம்ப பிடிக்கும். சரி, வாங்கு கழுதை அப்படின்னு சொல்லி 2 பாக்கெட் வாங்கணும் 40 ரூபாய்க்கு. சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. இனிப்பு அப்படி ஒரு இனிப்பு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, சாயங்காலம் நாங்கள் போய் காட்டுப்பகுதிக்குள்ளே மாட்டிக்கிறோமா இல்லை காட்டுப்பகுதி எங்களை வான்னு கூப்பிடுதான்னு தெரில. அதே மாதிரி இப்போ பழங்குடி கிராமத்தில் காட்டுப்பகுதியில் போய் மாட்டிக்கிட்டோம். அங்கேருந்த மக்கள்லாம் நல்லவங்க. அப்பா தம்பிகளா நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விறகடுப்பில் சமைச்ச அங்கே இருந்த பக்கோடா வாங்கி சாப்பிட்டோம். அருண் தான் வாங்கி கொடுத்தான். பக்கோடா டேஸ்ட்டு ஐயோ மலைக்கு சும்மா அடி பொலிங்க. அப்புறம் ஒரு இடத்துல நல்ல தோசை சாப்பிட போனாங்க. இந்த தோசை 20 ரூபா. ஆனால் நல்லா மாவு ஊற்றி சூப்பராக சுட்டு கொடுத்தாங்க. நல்ல விலங்க, அதான் பார்க்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரைசைக்கிளுக்கு சர்வீஸை போட்டுட்டு இவன் வேற குளிக்கணும் நிப்பாட்டு அப்படின்னா சரிடா குளிடான்னு சொல்லி ஒரு அடிப்பம்பில் நிப்பாட்டி குளிச்சு அந்த கேப்பில் மலையில் நனைஞ்ச ட்ரைசைக்கிளில் இருக்க போர்வை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் காய வச்சுட்டோம். காமரேஜி தான் ட்ரைசைக்கிள் முதலும் கடைசியாக மலையில் நனையிறது. இனிமேல் நனைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கோம். அதே சபதத்தை நிறைவேற்ற நீங்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க.